ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் இசேவை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி போட போகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது ரெண்டுத்துக்குரிய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்டும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களால் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வழக்கம் போல் நம்ம யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள லாகின் பண்ணி இங்கே சர்வீஸ் வைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்ச் பார் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேட்டிவிட்டின்னு தெரிஞ்சிங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் வழக்கமாக. ஓகே, இப்போ நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்குரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அவங்க ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூலில் இல்லைன்னா காலேஜில் படித்த ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், நம்ம டிசி இல்லை மார்க் ஷீட் கொடுத்துக்கலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தமிழ்நாடு ரெசிடென்ட் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டை தமிழ்நாட்டில் நம்ம எடுக்கிறோம். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை தமிழில் ரெண்டு பேரில் சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பிட சான்றிதழ், இன்னொன்று இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு வரும். இங்கிலீஷில் நேம் ஒன்று தான். இப்போ பிறப்பிட சான்றிதழ் என்னன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து ஒரே அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பிறப்பிட சான்றிதழ் போட்டுக்கலாம். என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அட்ரஸும் ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் மோரார்லெஸ் சேம் தான் அப்படின்றவங்க பிறப்பிட சான்றிதழ் போட்டுக்கலாம். இருப்பிட சான்றிதழ் யார் போடலாம் அப்படின்னா, அட்ரஸ் மாறிட்டே இருக்கிறவங்க. இன்கேஸ் நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அட்ரஸ் மாறிட்டே இருப்பாங்க சில நேரம். ஸோ அவங்க இருப்பிட சான்றிதழ் தான் போடணும். ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் 5 இயர்ஸ் இருந்திருக்கோம் அப்படின்ற ப்ரூஃப் காமிக்கணும் இருப்பிட சான்றிதழ் கொடுக்கும்போது. அது எப்படின்றத நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகலாம். ஸோ வழக்கம் போல் இதில் போய் நம்ம ப்ரொசீட் கொடுத்த உடனே ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் வரும். வழக்கம் போல் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் நம்ம கேனில் என்ன கொடுத்தோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும், 4 டிஜிட் ஓடிபி. அதோட 4 டிஜிட் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீட் எடிட் கேன் டீட்டெயில் சேவஸ் நியூன்னு இருக்கும். சேவஸ் நியூ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, அது யூஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். இப்போ நம்ம ப்ரொசீட் கொடுத்தோம்னா சர்டிஃபிகேட் போயிடும். இன்கேஸ் உங்கள் கேன் டீட்டெயில்ஸில் ஏதாவது கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயிலில் போய் உங்களோட டீட்டெயிலை கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. பார்ட் இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரே அட்ரஸ் ஒரே ஊர் அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த்தை தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு கீழே எதுவுமே கேட்காது, டைரெக்டாக சப்மிட் தான் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் வீடு மாறி இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து ஒரு வீடு மாறி மாறி இருப்பேன் அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் போடுங்க. நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் போட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி இப்போ இந்த அட்ரஸ் காலமில் என்ன பண்ணணும்னா, நம்ம 5 இயர்ஸ் அபோவ் நான் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கணும். நீங்கள் 5 இயர்ஸ் அபோவ் எத்தனை வீடு மாறிக்கீங்களோ அந்த அட்ரஸ் நம்ம போடணும். மோஸ்ட்லி நம்ம 2 or 3 ஹவுசஸ் தான் மாறி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸில் நான் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இருக்கேன், இந்த அட்ரஸில் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இருக்கேன், ரிவர்ஸில் போடணும். 26 to 23 ஒன்று அட்ரஸ், 23 to 22 ஒரு அட்ரஸ், அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் போடணும். 5 இயர்ஸ் அபோவ் காமிக்கணும், அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை மட்டும் போட்டு நான் 26லேருந்து 2021 வரைக்கும் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் அப்படின்னு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். போய் இப்போ நான் சும்மா ஒரு ஊர் போடுறேன். போட்டு டோர் நம்பர் போட்டு இப்போ நான் இதில் ஒரு 3 இயர்ஸ் கணக்கில் போடுறேன். ஓகேவா, இதிலேருந்து இன்னைக்கு தேவை வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படி போட்டுக்கலாம். சாரி, எனக்கு தெரியாது, ஒரு 6 டிஜிட் ரேண்டமாக போடுவோம். ஓ, 6ல் ஆரம்பிக்குமா? 624001 போடுவோம். போட்டு இப்போ ஆட் ஆயிடுச்சா? இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா சப்மிட் ஆகாது. ஏன்னா நம்ம 5 வருஷத்துக்கு மேலே தங்கியிருக்கோம் அப்படின்றத தான் காமிக்கணும். இதுதான் நான் சொன்ன க்ரைட்டீரியா. இப்போ நான் இங்கே ஒரு 4 வருஷம் போட்டிருக்கேன். மறுபடியும் போடுவோம் அதே மாதிரி. ஈரோடு. ஓகே, என்ன போட்டிருக்கேன் இங்கே போட்டு சேம்.
போட்டு 14 டோர் நம்பர். இப்போ நான் வந்து இங்கே 22 வர இருந்து 26 வரைக்கும் இங்கே காமிச்சிருக்கேனா, இப்போ நான் வந்து என்ன டேட் கொடுக்கணும்னா 2020லேருந்து 22க்கு முன்னாடி டேட் அப்படின்னா நான் வந்து May 31 கொடுக்கணும். அந்த கண்டினியூட்டி இருக்கணும். போட்டு ஆட் கொடுக்கும். ஓ சாரி 8 போயிடுச்சா? போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ இது டோட்டலாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் வந்து நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன கேட்குது, ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்றத காமிக்கிறதுக்குரிய சர்டிஃபிகேட், அதான் டிசி இல்லை படித்த மார்க் ஷீட் ஏற்றிக்கலாம், மேண்டிட்ரி. இப்போ நான் நேட்டிவிட்டி பை பர்த் போடுறேன். திரும்ப பர்த் போட்டு கீழே போய் நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டே கேட்காது. என்னோடய ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு ஏற்றணும், பர்த் சர்டிஃபிகேட் ஏற்றணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஏற்றணும். வழக்கம் போல் இங்கே ஸ்மார்ட் கார்டு கேட்காது. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து ஸ்மார்ட் கார்டு கேட்க மாட்டாங்க, கம்யூனிட்டிலையும் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பல்சரியாக ஸ்மார்ட் கார்டை அப்லோட் பண்ணியே ஆகணும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். அது ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால் கன்ஃபார்மாக எந்த விஏஓனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் அதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருக்கிற மாதிரி, இன்கேஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற அட்ரஸ் கரெக்டாக ஆதாரில் மாற்றுங்க, ஆதாரில் இருக்கிறது கரெக்டாக ஸ்மார்ட் கார்டில் மாற்றுங்க, ரெண்டுமே மேட்சாக இருக்கணும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். வழக்கம் போல் இதுதான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதை வந்து எடுத்து கையெழுத்து போட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. மேக் பேமெண்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். டிக் போட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் யூபிஐயில் போய் கியூஆர் கோட் போட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட சர்டிஃபிகேட் சப்மிட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நம்ம சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்றதுல கிளிக் பண்ணி போனோம்னா நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டுக்கு பே பண்ணணுமோ அதுக்குரியதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நேட்டிவிட்டி போடுறோமோ, ஸோ அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்க்கு நேராக வந்து அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் போய் நீங்கள் வந்து மறுபடியும் பணம் கட்டிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் காமன்றனால தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.